இதான் ஃபினிஷ் ப்ராடக்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொண்டக்கடலை போண்டா செய்ய போகிறோம். அது சிவப்பு கொண்டக்கடலையும் ப்ரௌன் கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலையும் ஒவ்வொரு கப்பு எடுத்துக்கணும். 1/4 கப்பு மட்டும் தட்டைப்பயிறு காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா நைட்டு முழுசும் ஊற வச்சுட்டு, காராமணி போடாமல் கூட செய்யலாம். இது 2 மட்டும் கலந்து நைட்டு முழுசும் ஊற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட வேண்டியது தான். அதில் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு தகுந்த உப்பு போட்டாச்சு. மிளகாய் பொடி, இதுலேயே மிளகாய் போட்டு அரைக்கலாம். அது நல்லா அரைப்படாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமேங்கிறதுக்காக மிளகாவே இதுலேயும் போட்டு வெங்காயம், இதில் பெருங்காயம் போட்டாச்சு. ஏற்கனவே வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சது, கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்படியே பிசைஞ்சு எண்ணெய் காய வச்சாச்சு. நான் சின்ன சின்ன உருண்டையாக போடுறேன். நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா பெருசாகவும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம்.